கோயம்புத்தூர் மற்றும் நெல்லை மாநகராட்சி மேயர் பதவிகளுக்கு இந்த மாத இறுதியில் மறைமுக தேர்தல் நடத்தப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. விரைவில் தேர்தல் தேதி தொடர்பான அறிவிப்பு அதிகாரப்பூர்வமாக வெளியாக வாய்ப்பு இருப்பதாக கூறப்படுகிறது. விவரங்களோடு செய்தியாளர் அபினேஷ் இணைகிறார். அபினேஷ், தகவல்களை பகிர்ந்துக்கலாம். ஸ்ரீராம், நெல்லை மாநகராட்சி மேயராக இருந்த சரவணன் மற்றும் கோவை மாநகராட்சி மேயராக இருந்த கல்பனா ஆனந்த்குமார் ஆகியோர் கடந்த ஜூலை 3ஆம் தேதி தங்களுடைய பதவிகளை ராஜினாமா செய்து மாநகராட்சி கமிஷனருக்கு அதிகாரப்பூர்வமாக அனுப்பி வைத்தனர். இதனை அடுத்து கடந்த ஜூலை 8ஆம் தேதி 2 மாநகராட்சி மன்றங்களுக்கும் கூடி மேயர் ராஜினாமா கடிதம் அனுப்பியிருக்கிறார். மாநகராட்சியின் மேயர் பதவி காலியாக இருப்பதாக மாநில தேர்தல் ஆணையத்திற்கு மாநகராட்சி ஆணையர் முறைப்படி தகவல் அனுப்பியிருந்தார். இந்த நிலையில அந்த மாமன்ற கூட்டம் என்பது ஒத்திவைக்கப்பட்டது. இந்த நிலையில 2 மாநகராட்சிகளுக்கும் புதிய மேயர் யார் என்பதுல தேர்ந்தெடுப்பதற்கான தேர்தல் நடைபெற இருக்கிறது. எனவே இந்த மாத இறுதியில அந்த தேர்தலை நடத்த மாநில தேர்தல் ஆணையம் திட்டமிட்டிருக்கிறது. இன்னும் ஓரிரு நாளில் எப்போது தேர்தல் நடத்தப்படும் என்கிற அதிகாரப்பூர்வ அறிவிப்பை மாநில தேர்தல் ஆணையம் வெளியிட இருக்கிறது. மிக முக்கியமாக அடுத்து இந்த 2 அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுந்திருக்கிறது. நெல்லையை பொறுத்தவரை 55 கவுன்சில்களில் திமுக 44 கவுன்சிலை வைத்திருக்கிறது. காங்கிரஸ் 3, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் 1, மதிமுக, முஸ்லிம் லீக், மனிதநேயம் கட்சி ஆகியவை தலா ஒரு கவுன்சிலை பெற்றிருக்கிறது. எனவே 51 கவுன்சிலை வைத்திருக்கக்கூடிய நிலையில அதிமுக அங்கு 4 கவுன்சிலை மட்டுமே வைத்திருக்கிறாங்க. எனவே இந்த நிலையில தேர்தல் எப்போது அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுந்திருக்கக்கூடிய நிலையில இந்த மாத இறுதியில இந்த 2 மாநகராட்சி தேர்தலை நடத்தி புதிய மேயரை தேர்ந்தெடுக்க மாநில தேர்தல் ஆணையம் திட்டமிட்டுள்ளது. ஸ்ரீராம், விவரங்களை வழங்கியதற்கு நன்றி அபினேஷ்.